இப்போ ஐம் நாட் கெட்டிங் மில்க்னு ஷி ஸ்டார்டட் கிரைங். எனக்கு என்ன பண்ணுனே தெரியல. இல்லங்க எனக்கு கண்டிப்பா பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரி வேணும். பட் ஐ டோன்ட் ஹேவ் மில்க் அப்படின்னாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு 2 months பேக் ஷி சீம்ஸ் டு பி அன் இன்ஃப்ளூயன்சர். ஓகேங்களா? பட் க்ரோயிங் இன்ஃப்ளூயன்சர், நாட் லைக் ரொம்ப பெரிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. சம்திங் லைக் 20K அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லா அவங்க பேபியோட எவ்ரி சிங்கிள் மூவ் அண்ட் ஜேர்னியும் அவங்க வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரிக்காக காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 months சுத்தமாக டச்சே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி நான் இந்த 2 monthsல உங்ககிட்ட நான் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஐ வாஸ் வீனிங் அப்போ ஐ குடன்ட் கெட் இட் டன். ஏன்னா சம் ஃபேமிலியில் எதுவும் சம் எமர்ஜென்சி சம் டெத் எதுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ ஐம் நாட் கெட்டிங் மில்க்னு ஷி ஸ்டார்டட் கிரைங். எனக்கு என்ன பண்ணுனே தெரியல. இல்லைங்க எனக்கு கண்டிப்பாக பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரி வேணும். பட் ஐ டோன்ட் ஹேவ் மில்க் அப்படின்னாங்க. நீங்கள் ஒரு 5 ml மினிமம் எடுத்தால் கூட ஓகேங்க, அது சம்மவ் மேனேஜ் வித் இட் அப்படின்னு. ஷி வாஸ் நாட் ரெடி. ஷி வாஸ் லிட்டரலி கிரைங். நானும் யோசிக்கிறேன், நாளைக்கே இவங்க இந்த கான்வர்சேஷன் யோசிச்சு பார்த்தா கூட ஷி வில் இட்செல்ஃப் லாஃப் ஃபார் இட். என்னடா இதுக்கு போய் அழுத. பட் ஷி வாண்டட் டு எவ்ரி மூவ் அவங்களோட கிட்டோடது அவங்க வந்து ஏன்னோ என்ன சொல்றது ரெஜிஸ்டர் பண்ணணும், அது மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு அவங்களுக்கு அந்த ஒரு விஷனால ஷி வாஸ் லைக் லிட்டரலி கிரைங். ஐ செட், see this is your first child or second child அப்படின்னு. ஃபர்ஸ்ட் child, then you still have a chance, you will anyways have another child. அவ பண்ணிக்கோங்க என்னடோ நான் சொல்லி பார்க்குறேன். பட் she was not ready to. So that was very different for me எனக்கு.